ஹாய். ஏன்னா அந்த கோயம்புத்தூர் நடந்த இன்சிடென்ட் தான். ஸோ அதை பற்றி பேசலை. இது என்னென்னா, அந்த நியூஸாக இருக்கட்டும், அதை பற்றின ஒரு செய்தியாக இருக்கட்டும், அது கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் ஃபுல்லாக விக்டிமை ப்ளேம் பண்ணுறாங்க. அது ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. அது எப்படி தான் விக்டிமை ப்ளேம் பண்ண முடியும்? அவளோட இஷ்டண்டாக அவள் 11 மணிக்கு போகிறா, 12 மணிக்கு போகிறா, அவள் அவள் பாய் ஃப்ரெண்டோட பேசுகிறா, என்ன வேணால் பண்ணுறா. ஓகே, ஆனால் அதை நீங்கள் ஜஸ்டிஸ் பண்ணுறீங்க முடியுமா? அவள் அப்படி போனால் இப்படி தான் நடக்கும்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா? அது ரொம்ப மட்டமான மனநிலை. இன்க்ளூடிங் மீ ஆல்சோ. நம்மளும் திருத்திக்கணும். நம்ம பிறக்கும் போதே மெச்சூராக பிறக்கலை. ஆனால் வளர வளர சில விஷயத்தை நம்ம திருத்திக்கணும், மாற்றிக்கணும். அதே நீங்கள் பண்ண மாட்டேங்க. ரொம்ப மட்டமாக இருக்குது. 11 மணிக்கு போனால் அப்படி தான் ஆகும். அப்படி இன்டெரக்டாக யாருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, 1 மந்த்துக்கு முன்னாடி தான் கொலைகேஸ்லேருந்து வெளில வந்தனுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. ஸோ கஞ்சா அடிச்சுட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கணும். அவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க தெரியுமா? அது ரொம்ப கேவலமாக இருக்குது. தயவு செஞ்சு மாற்றிக்கோங்கடா. ஐ திங்க் இந்தியாவில் மட்டும் இந்த மாதிரிலாம் கேவலமான விஷயங்கள் நடக்குதுன்னு நினைக்கிறேன். கம்பேரிட்டிவ் ஃபாரினில் பார்க்கும்போது விக்டிமை ப்ளேம் பண்ணாதீங்க. உங்களுக்கு நீங்கள் ப்ளேம் பண்ணிக்கோங்க. யார் வேணால் எப்போ வேணால் எங்கே வேணால் போகலாம். அது நீ சொல்ல உரிமை கிடையாது. இப்போது 12 மணி 1 மணிக்கு பசங்க எவ்வளோ ஜாலியாக மூவி பார்க்குறதா இருக்கட்டும், பீச்சு போகிறதா இருக்கட்டும், பசங்களாக போகும்போது உனக்கு ஒரு சேஃப்டி இருக்குல்ல. அதே பொண்ணுங்களுக்கு இல்லை. அதை யார் கொண்டு வரணும்? ஆப்போசிட் ஜெண்டர் யார்? மென்னு. அப்போ மென்னு தான் கொண்டு வரணும். நீ சூத்த மூட்டு இருந்தனா அவளுக்கு ஏன் எதுவும் ஆக போகுது? எதுவுமே ஆகாது. ஸோ மாரல் ஆஃப் ஸ்டோரி, நீ முதல்ல மாற்றிக்கோ. இன்க்ளூடிங் நீ நம்ம முதல்ல மாற்றிக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது. விக்டிமை ப்ளேம் பண்ணாதீங்க. அவங்க 3 பேர் மேலே தான் தப்பு. அவங்க உயிரோட இருக்கிறதுக்கு முடிச்சு விட்டுறலாம். அதான் பெட்ரு.